காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இன்று எங்கள் ஆயுசு நாளிலே ஒரு நாளை கூட்டி தந்த கிருபை இரக்கங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அதிகாலை வேளையிலே வரும்படியாய் கர்த்தர் செய்த நல்ல கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, உம்முடைய தயவு ஆண்டவரே. எங்களை முழுவதும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேளை மூலமாய் கர்த்தர் ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்தும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த பாடல் வேளை மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. வார்த்தை மூலமாய் எங்களோடு பேசுவீராக. அதிகாலையில் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய புதிய கிருபையினால், உம்முடைய புதிய இரக்கங்களினால் ஆண்டவரே நிறங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை என்று நாங்கள் வேதத்திலே வாசித்து விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையிலே வாசம் செய்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இடத்திலேயும் எங்களுடைய ஜெபங்களை கேட்கும்படி உம்முடைய கண்களும் உடைய செவியும் திறந்திருக்கும்படி ஆண்டவரே வேதம் எங்களுக்கு உணர்த்துகிறபடி நாங்கள் விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலைகள் முழுவதையும் ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. யாவற்றையும் பொறுப்பை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபே மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா.
ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீருநாம ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியு புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியு புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். நின்னுதிர மதினா திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னுதிர மதினா திறந்த உன் ஜீவ புது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில்.
நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆண்டவரே, ஆராதனை உமக்கு ஆண்டவரே. எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை பாடும்படி, உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை பாடும்படி இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கிருபை எங்களுக்கு தருவீராக. கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. நாம் எல்லாம் வாயை திறந்து நாம் ஜெபிப்போமா? பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். அதிகாலையிலே தேவனுடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலை தோறும் தேவனுடைய கிருபை புதிதாய் இருக்கிறபடியினாலே புதிய கிருபைகளுக்காக, இந்த நாளிலே தேவைப்படுகிற புதிய ஆசீர்வாதங்களுக்காக, புதிய வல்லமைக்காக தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாம் ஒருமனப்பட்டு எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தேவன் நம் மத்தியிலே வாசமாய் இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உற்சாகமாய், உற்சாகமாய் கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை நம் மத்தியில் வரும்படியாய் ஜெபிப்போம். நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. பேதுரு காலை முதல் மாலை வரையிலும் அவன் முயற்சி செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மீன் பிடிக்கிறதிலே வல்லவனா, எந்த இடத்துல எந்த மீன் கிடைக்குமோ அந்த தண்ணீரை மோந்து பார்த்தே கண்டுபிடிக்கிற நல்ல டேலண்ட் உள்ள ஒரு மனிதன் பேதுரு ஒரு நாள் தோற்று போகிறான். ஆண்டவர் இயேசு அப்பா அவனிடத்துல வந்து, பேதுருவே நீ தோற்று போயிட்ட, நீ என் பின்னால வான்னு சொல்லல. அப்பா சொன்னார், பேதுருவே நீ தோற்று போன இடத்திலேயே உன்னை நான் ஜெயிக்கும்படி செய்வேன். அவனுடைய வலை முழுவதுமாய் மீனை கொடுத்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பேதுருவுக்கு காட்டின நம் தேவன்
என் அருமையானவர்களே, அருமையான தேவ தாசர்களே, பரிசுத்தவான்களே, கர்த்தர் இந்த கால வேளையில் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் தோற்று போன இடத்திலே தோற்று போன பிரகாரமாய் அல்ல, நீங்கள் தோற்ற இடத்திலே பரிபூரணமாய் எழும்பி, நீ பரிபூரணமாய் எழும்பி இந்த அதிகாலை வேளையிலே உன்னை நான் ஜெயிக்க பண்ணி இந்த நாளை உனக்கு நான் ஆசீர்வதித்து நீ சுதந்தரிக்கும்படி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடல் மேல் நடந்தவர் நம் பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வருகிறார். கடல் மேல் நடந்தவர் நம் பிரச்சனைகளில் நடக்கும்படி விரும்புகிறார். இன்றைய நாளிலே நம்மோடு கூட நடக்கும்படி, நம்மோடு கூட வாசம் செய்யும்படி அப்பா வந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடல் மேல் நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மேல் நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை துரத்தினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை துரத்தினீரே. சர்வ வல்லவரே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமாண்டவரே, அந்த விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் கேம்பஸில் நடக்கிற எல்லா ஆராதனைகளை, ஆண்டவரே எல்லா கூட்டங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஊழியர் கூடுகை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, விஎம்எம் ஆண்டவரே மினிஸ்ட்ரியிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. கிருபையினால் கர்த்தரங்களை நிரப்புவீராக. டேவிட் கணேசன் ஐயா அண்ணனுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் அதிகமாய் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு லீடர்ஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு லீடர்ஸையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. உடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, வருகிற வார்த்தை மூலமாய் வார்த்தை நேரத்தில் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பீராக. யாவற்றையும் பொறுப்பை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது முதல்ல நான் என்னோட பேர் சொல்கிற முன்னாடியே நான் பேசுகிற தமிழ் வந்து கொஞ்சம் தூய தமிழும் இல்லை, சாதா தமிழும் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய கிருபையில் மிஷினரியாக போனதுக்கப்புறம், ஒடிசாவில் ஊழியம் தொடங்கினதுக்கப்புறம், இப்போ நான் மும்பைக்கு வேறு ஊழியத்துக்கு போயிருந்தேன், பெங்களூர் போயிருந்தேன், இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன். இப்படின் போது நிறைய இடத்துக்கு போய் வர அங்கே இருக்கிற பாஷைகளை கற்றுக்கும் போது நம்ம பாஷை வந்து சில நேரம் நம்மளால் சரளமாக பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் கொடுத்துருக்கிற பலன், தேவன் ஓட கிருபை தந்திருக்கார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா.
வந்து என்னுடைய பேர் சிபின். ஸோ நான் ஐயாவுக்கு நன்றி, ஃபஸ்ட்டே நான் வந்து ஐயாவுக்கு நன்றி, தேவனுக்கும் சரி ஐயாவுக்கும் சரி நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு தந்ததுக்காக அது தேவனுடைய கிருபையும். ஐயா இந்த வாய்ப்பு தந்தார், இங்கே நிற்கிறதுக்கும் சரி இங்கே பேசுகிறதுக்கும் சரி, இதெல்லாம் வந்து நான் ஒரு பாத்திரமே அல்ல. இந்த ஒரு செயல்பாடுக்கு நான் ஒரு பாத்திரமே அல்ல. இங்கே வந்து நிற்கிறதுக்கும் சரி இதை பேசுகிறதுக்கும் சரி கர்த்தர் தந்த கிருபையே, அவருடைய அன்பே என்னை வந்து வழிநடத்துது, நம்மளை வழிநடத்துது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து நிறைய தடவை யோசிப்பேன். நான் வந்து என்னென்னா, இந்த நார்மலாக கடவுள் உங்களை நேசிக்கிறார் யாரா சொன்னால் பார்ப்போம், நேசிக்கிறாரா பார்ப்போம், நேசிக்கிறாரா நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏன் இப்படி இருக்குது, அந்த மாதிரி கேட்குற ஒரு வாலிபனாக தான் நான் இருந்தேன். அப்படின்னு பார்க்கும்போது நான் ஊழியத்துக்கு போவேனா அப்படின்னு கேட்டால் அதை நான் என்றைக்கும் யோசிச்சே பார்க்கல. அதை வந்து நடக்கவே நடக்காது. வானமும் பூமியும் அழிந்தாலும் உம்முடைய வார்த்தை என்றும், அவரோட வார்த்தையில் உண்மை இருக்குது. அப்படின்னும் போது இங்கே நான் நிற்கும்போது தேவன் சாட்சியாக வச்சு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அது என்னன்னா, ஒரு ஊழியக்காரருடைய மகனா ஊழியம் செய்கிறதுக்கு என்னையும் ஊழியக்காரராக தேவன் மாற்றினது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய கிருபையே. என் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், அது நான் ஊழியத்துக்கு போகிற நாள் என்ன ஒரு வார்த்தை சொன்னார். அது என்னன்னா, நான் வந்து வீட்டை பிரிஞ்சு போனதே இல்லை எந்த விஷயத்துக்கும். யாருக்கும் வீட்டை பிரிஞ்சு போகிறதுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் ஊழியத்துடைய அந்த பாரம் வந்து எனக்கு புரியல. அப்போ என் அப்பா சொன்ன வார்த்தை கேட்கும்போது தான் புரிஞ்சுது. அதே வார்த்தை என் அம்மாவும் சொன்னாங்க, என் தம்பியும் சொன்னாங்க. அது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் ஊழியத்துக்கு கிளம்புறேன். நான் கேம்பஸ் குசேன்னு ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்கேன். அங்கே யூத் மத்தியில் அவங்க மினிஸ்ட்ரி செய்வாங்க, வாலிபர்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் எங்களுடைய வேலை, இந்த ஸ்கூல் காலேஜஸில் இருக்க வாலிபர்கள் மத்தியில். ஸோ நான் வந்து சென்னையில் இருக்கிற அந்த ஆஃபீஸில் எழுதிட்டேன். இன்டர்வியூ முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து ஒரு 2 நாளாக என் மனசே சரியில்லை, என்னன்னா செய்கிறது ஆண்டவரே என்னும்போது ஒரு வார்த்தை என் அப்பா சொன்னான். நான் போய் அப்பா கிட்ட நிற்க, இது என்னால் முடியுமா தெரில, வீட்டெல்லாம் பிரிஞ்சு போகிறது. நான் வந்து 21 வருஷம் இது நடந்தாலும் நான் கர்த்தரை கூட மறந்துடுவேன், ஆனால் வீட்டை பிரிஞ்செல்லாம் இருக்க மாட்டேன் அந்த மாதிரி. ஏன்னா அப்போல்லாம் வந்து பைபிள் திறந்து படிக்கிறது ஜெபிக்கிறதெல்லாம் நம்மளால் நடக்காது, இயலாது, பிடிக்காது, இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ இதே பைபிள் இல்லைன்னா ஐயோ ஏதோ என்னை விட்டு போன மாதிரி இருக்கும், ஏதோ என்னை விட்டு தொலைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது நான் போய் சொல்கிறேன், இதெல்லாம் ஆகுமா தெரில டாடி, என்னால் முடியாதுன்னும் போது என்னை கெட்டி பிடிச்சி அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ எங்கே போனாலும், நான் சொல்கிறேன் நான் வந்து உங்களை விட்டு போயிடுவேன், எனக்கு தெரில, நான் வந்து இந்த குடும்பத்தில் ஒரு பாகமாகவே இருப்பேன்னா தெரில, நீ எங்கே போனாலும் எங்கே பிரிஞ்சாலும் எங்களுடைய மனசில் இருக்க, நீ எங்களை விட்டு போகல. அது மட்டும் இல்லை, நீ இதுவே யாராவது ஒரு மனிதர் கீழே நீ வேலை செய்கிற, நீ ஒரு என்ஜினியராக இருக்க அப்படின்னு நீ வந்து ஒரு உனக்கு சம்பாத்தியம் 1 லட்சம் இருந்தாலும் சரி 10 லட்சம் இருந்தாலும் சரி நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு என்ன வேணாலும் நேர சாத்தியம் உண்டு. திடீர்னு நீ போயிட்டுருக்க, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சாத்தியம் உண்டு, எது வேணாலும் நடக்கலாம். ஆத்மா எங்கே போகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ இப்போ ஊழியத்துக்கு போகிற, தேவனிடத்தில் போகிற, அவரை விட ஒரு நல்ல தகப்பன் இருக்காரா? இல்லை, எனக்கு தெரியாது. அதை கேட்கும்போது என் உள்ளம் மகிழ்ந்தது. ஸோ அதனுடன் நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து போனது தான். மும்பையில் என்னை பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க. நான் 6 மாதம் விஜயவாடாவில் இருந்தேன். ஸோ ஐயா சொன்ன மாதிரி அப்போ தான் தெலுங்கு வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கே ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்க, ஊழியத்தை பற்றி அறிய, ஸோ அப்படியே அங்கேருந்து மும்பைக்கு என்ன அனுப்புனாங்க. ஒரு 9 மந்த்ஸ் ட்ரைனிங். மிஷினரியாக நம்ம எப்படி இருக்குது, யூத் மத்தியில் எப்படி நம்ம வந்து ஊழியத்தை பகிர்ந்து கொள்ளலாம், அவங்களுக்கு வந்து எப்படி தேவனுடைய அன்பை நம்ம பகிர முடியும்ன்றது தான் வார்த்தையே. ஸோ இதை நாங்கள் செய்கிறோம். அப்படி செய்யும்போது மும்பை போகிறேன். ஸோ மும்பையில் வந்து நான் வந்து ரொம்ப வந்து நான் வெக்கப்படுறேன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து போய் பார்க்கும்போது இது இந்தியாவா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. அது நம்ம இருக்கிற பகுதியிலும் இருக்கலாம். ஆனால் அங்கே போய் நிற்கும்போது மும்பையில் வந்து நான் ஒரு அங்கே வந்து எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரெயினில் ஏறும்போது சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது சரி, அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரெஷரை நீங்கள் பார்க்கலாம், ஒரு வித்தியாசமான ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு வித்தியாசமான கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு. அங்கே வந்து நீங்கள் எது செஞ்சாலும் எது பண்ணாலுமே அதில் வந்து பலன் இருக்காது. நீங்கள் எத்தனையோ பசங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து பாருங்கள், பலன் இருக்காது. ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க வந்து, அண்ணே நீங்கள் சொல்லலாம் சரிதான், அதுக்குன்னு நான் வந்து படிக்கணும், நான் வேலைக்கு போய் ஆகணும், இதுதான் எனக்கு முக்கியம். அதுக்காக ஓடுறது தான் அவங்களோட லட்சியமாகவே இருக்குது. தேவன் இருக்காருன்னு அவங்களுக்கு எப்போ தெரியும்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, துக்கம் வருது. நான் சொல்கிறேன், ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன். தம்பி இருக்கிறான், அவனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அவன் ஆண்டவருக்குள்ளே நல்லா வைராக்கமே இருக்கிற ஒரு தம்பி தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா,
ஒரு சமயத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸாலாம் வழி மாறி போயிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸால் வழி மாறி போயிட்டான்னு சொல்கிறத வந்து நீங்கள் வந்து அது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. பட் அது எப்படின்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட வார்த்தை பேசுகிறது தப்பில்லைன்னு சொல்கிறது வந்து வேற, அது வந்து ஓகே, அது நார்மலாக தெரிதான். கெட்ட வார்த்தை பேசினா அது ஒரு கெத்து, புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படியெல்லாம் மாற்றி ஒரு சமயம் வரும்போது அவன் வந்து 5 ரூபாய்க்கு ஒரு போதை மெடிசன் இருக்குது, அதாவது அது ஒரு 20 ரூபாய் ஸ்ப்ரைட் பாட்டில் வாங்கி அதை ஒரு நாள் போட்டிருக்கான். என் கூட பேசிகிட்டு இருந்த சமயம் தான், 2 வருஷமாக நாங்கள் பழக்கத்தில் இருக்கோம், நிறைய விஷயம் நான் ஆண்டவருக்கு சொல்லியிருக்கேன், மாறி இருக்கான். பட் அது போதாது என்ற நிலைமை இருக்கும்போது இந்த விஷயத்தை அவன் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அவன் சிகரெட் நார்மலாக பிடிப்பான், அதுவே என்கிட்ட ஷேர் பண்ணும்போது நான் பாரத்தில் சொல்லும்போது அதை விட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு பழக்கத்துக்குள்ளே வரான், குடிச்சிட்டான். ஸோ நைட்டு ஒரு நாள் அதை எடுத்து குடித்ததுக்கு பின்பு, இதுக்கு முன்னாடி போதை என்னன்னு தெரியாத ஆள் முதல் தடவை போதை போட்டா அது என்ன ஆகும்? அவன் வந்து நைட்டு 10 மணிக்கு போட்டிருக்கான். ஒரு 2 மணி போல் அவன் எழும்பி பார்க்குறான். அவன் என்கிட்ட சொல்கிறான், அண்ணா எனக்கு வந்து என் அம்மா யார், என் தங்கச்சி யார், என் அப்பா யாருன்னு தெரியாத அளவுக்கு என் கண்ணு மங்கி போச்சுன்னு சொல்லி அழுது என்கிட்ட சொல்கிறான். ஒரு 2 மணி போல் இருக்கும். இதை எடுத்து நான் கேட்கும்போது நான் வந்து யோசித்தேன், ஆண்டவரே உம்முடைய பிள்ளை தானே இது, நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன், நான் அவனோட குடும்பமும் சரி அவனும் சரி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி ஜெபிக்க நான் சொன்னேன், நீ இப்போ பாத்ரூமுக்கு பாவம் சொல்கிறேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, என் கை வந்து என்னோட சக்தியிலே இல்லை, அது போது எதோ பண்ணுறதுக்குன்னு சொல்ல, நான் பாத்ரூமுக்கு உட்கருன்னு சொல்லி ஜெபிக்க ஒரு 1:30 மணிக்கிட்ட என்கிட்ட பேசுகிறான், அழுறான், எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில் நார்மல் ஆனான் ஆண்டவர் கிருபையில். அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நார்மல் ஆனதுக்கப்புறம், தம்பி இப்போ நீ நின்னதும் நடந்ததும் எதுவுமே வந்து உன் கையில் இல்லை, உன் கரத்தில் இல்லை, இது தேவன் உனக்கு கொடுத்த ஒரு புது வாழ்க்கை தான். நான் சொல்கிறேன், சத்ரு நீ உன் உடம்பு பூரா வந்து உன்னை வந்து ஃபுல்லாக மாற்றியிருக்கான். ஸோ நீ அதை புரிஞ்சுக்கோ, நீ யாருக்காக ஓடுற, எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல, சரி அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தான். ஸோ அந்த டைமில் தான் நானும் மும்பை விட்டு இன்னொரு இடத்துக்கு வர மாதிரி ஆச்சு. பட் இப்போ ஆண்டவர் கிருபையில் பரவாயில்ல, ஆனால் கஷ்டங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தருக்காக ஓடுவோம் சொல்லிட்டு நானும் அவனுக்கு ஷேர் பண்ணேன். சரி அப்படி போயிட்டுருக்கு. இதுதான் நாங்கள் அங்கே செஞ்சுட்ருக்கிற ஊழியம். இந்த மாதிரி நிறைய வாலிபர்கள் இருக்காங்க, அவர்கள் மத்தியில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதும், ஆண்டவருக்குள்ளே அவங்கள வளர்கிறதுக்கு நிறைய விஷயம் சொல்கிறதும், நிறைய பேர் சூசைடில் இருக்காங்க. புதுசாக விஷயங்களை நான் பார்ப்பேன். அங்கே ஒரு புது விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, அண்ணா எனக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நார்மலாக வந்து ஒரு பையன் சொல்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான், நம்மளுக்கு தெரியும், ஓகே சரி. ஆனால் எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இன்னும் ஒரு பையன் என்கிட்ட வந்து சொல்கிறான், நான் இல்லைல்லப்பா அதுன்னு. ஃபஸ்ட்டு இல்லை ஒரு பயம்தான், நான் இல்லைல்ல அதுன்னு. அவனே இல்லைண்ணா நீங்கள் இல்லை, நீங்கள் ரொம்ப வயசில் அதிகம். அப்போ யாருப்பான்னு கேட்டால் அவன் கூட படிக்கிற ஒரு பையன் சொல்லி, இந்த மாதிரி நிறைய பேர் அந்த எல்ஜிபிடி அந்த கான்செப்ட்ஸ்லாம் வளர்ந்து வர காலத்தில் முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ரெயின்போ, அதாவது ரெயின்போக்கு என்னது வானவில்ல பார்த்துட்டா சந்தோஷம் அடையணும். இப்போ நிறைய பேர் பார்த்தா இவன் ஒரு வானவில் மாதிரி இருக்கானே, அந்த மாதிரி வாழ்க்கை மாறிட்டு வர நிலைமையில் கர்த்தர் நம்ம கூட இருந்து இந்த மாதிரி ஒரு அருமையான ஊழியத்தில் நம்மளை வச்சிருக்கார். இந்த மாதிரி ஒரு அருமையான ஊழியத்தில் ஒரு அருமையான ஐயாவும் சரி, இந்த ஒரு விஷனும் சரி, மிஷனும் கொடுத்து நம்மளை வழி நடத்துறாருன்னா இது தேவன் தந்த ஈவு, தேவன் தந்த தயவு. ஆமீன், அல்லேலூயா. எனக்கு புரியுது, காலையில் 6:26 நல்லா நித்திர தூங்கிட்டு எலும்பி காஃபி வேணால் குடிக்கிற டைமாக இருக்கலாம். இந்த மாதிரி உட்கார்றது சில பேர் அல்ல, பல பேர் அல்ல, தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ ஜனமே இந்த இடத்துல உட்கார முடியும். நல்ல வேலை, தேங்க்யூ அக்கா. தூங்க முடியும்னு சொல்லலையே, அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஸோ நம்ம ஜெபிப்போம். ஒரு ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு இந்த யோவான் 1:12 ஆமேன், வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இம்மட்டு நேரத்தில் ஆண்டவர் நீங்கள் எங்களை பாதுகாத்தீங்க, வழி நடத்துனீங்க ஆண்டவர். இப்படி பாத்தில் இருக்கோம், இது வந்து தேவன் தந்த தயவு ஆண்டவர். நீங்கள் உதவலைன்னா நாங்கள் ஒரு தூசியும் துரும்பா இந்த மனுஷனை நீங்கள் மாற்றிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இது ஆண்டவர் எல்லாம் உங்களுடைய சித்தம் ஆண்டவர். உங்களுடைய ஒரு பெரிய சித்தத்தில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு புள்ளியாக இருக்கிறோம் ஆண்டவர். அதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் எங்களை அங்கீகரித்தீங்க, அதற்காக நன்றி ஆண்டவர். இங்கே வந்திருக்கும் இந்த வேலையில் ஆண்டவர், இங்கே இருக்கிற தேவ ஜனங்களை உங்களுடைய பாத்தில் சமைக்கிறேன் ஆண்டவர். நான் அல்ல, என்னுடைய சக்தி அல்ல, என்னுடைய பலன் அல்ல, எல்லாம் உங்களுடைய கிருபையை ஆண்டவர். அதன் மித்தம் ஓடுறதுக்கு நீங்கள் தயவு தந்தீங்க. என்ன மாதிரி ஒரு தூசியும் துரும்பா அழிந்து போன ஒரு பாத்திரத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு எடுத்து வந்து உங்கள் கருத்தில் இருக்கும் ஒரு பேனாவாக வைத்திருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவர். துதிக்க மகிமையை உமக்கே செலுத்தி இன்றைக்கு இருக்கிற வார்த்தையை நீங்கள் பேசுவர் என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ ஒரு பாஸ்டர், அதாவது ஒரு ஊழியக்காரர், அவர் வந்து ஒரு நல்லா வயது முதிர்ந்த ஒரு ஊழியக்காரராக இருக்கார். 50
51 வயசு அவருக்கு. அவர் நல்லா ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கார் ஆண்டவருக்காக. என்னென்ன விஷயம் செய்யணும், எங்கெங்கே போகணும், எந்தெந்த இடத்துல அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், எங்கெங்கே அவரை மெசேஜுக்கு கூப்பிட்டுருக்காங்களோ இதெல்லாம் அவருக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு ஸ்கெடியூல் இருக்குது. ஸோ அவர் அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு தெய்வ மனுஷன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது, வீட்டுக்கு வந்த பின்பு அன்றைக்கி தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் எழும்புறார். அவரால் நல்லா பேச முடியல. அவர் நாவ் அசைது, ஆனால் வார்த்தை அவர் வாயிலிருந்து வரல. அவர் தொண்டையில் ஏதாவது பிரச்சனையாக போகிறார், டாக்டரை பார்க்குறார். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி தூங்குறீங்க, நாளைக்கு காலையில் எழும்புறோம், டக்குன்னு நம்மளால் பேச முடியல, எப்படி இருக்கும்? யாரும் சந்தோஷப்படுவீங்க என்னால் பேச முடியலனா? என்னப்பா சொல்கிற, நீ பேச முடியலனா துக்கம் தானே. பேச முடியல அவரால். அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செயல் தான். அவர் அப்படி இருக்க அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவர் இது என்ன எனக்கு புரியலேன்னு சொல்கிறார். அவருக்கு அடுத்து இருக்கிற 1 மாதம் இருந்த அந்த ப்ரோக்ராமும் சரி, அவர் ஒரு நல்ல தேவ மனுஷனாக இருக்கிறார். நிறைய பேர் அவரால் ஆண்டவருக்குள்ளே ரசிக்கப்பட்டு வராங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் திடீர்னு பார்க்கும்போது அவரால் பேச முடியல. இது அவரோட ஒரு முக்கியமான சமயம், ஊழியத்துக்கான ஒரு முக்கியமான சமயமாக இருக்குது. ஸோ அவர் சொல்கிற, ஆண்டவர் என்ன நடக்குது என் வாழ்க்கையில்? இப்போ தான் நான் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், நிறைய பேருக்கு வசனம் சொல்லணும், உங்களுடைய அன்பை பற்றி பகிர்ந்து கொள்ளணுமே, இந்த மாதிரி நோக்கத்தில் இருக்கிற தேவ மனுஷன் திடீர்னு அவரால் பேச முடியலை. அவருடைய இடத்துல வேற யாரோ ஒரு ஆள் வர்றாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க. ஸோ இப்படி மாறும்போது, ஆனால் இந்த 1 மாதம் அவர் நல்லா ஜெபிச்சார். அவரால் பேச முடியல, நல்லா ஜெபிச்சார். திடீர்னு பார்த்தா கரெக்டாக 1 மாதம் முடியுது. 31வது நாள் அவர் எதுவுமே பண்ணலை. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, நல்லா தான், நார்மலாக தானே இருக்கும், உங்களுக்கு குரல் வளம் நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் பேசணுமே, ஏன் பேசலாம், அந்த மாதிரி கொஸ்டின் தான் எல்லாருமே. 31வது நாள் இதுக்கிடையில் தேவனும் அவருக்கு பதிலே தரல. 31வது நாள் அவர் எழும்புறார். எழும்பின பின்பு நார்மலாக அவர் வாய்ஸ் திடீர்னு கேட்குது. அவருக்கே புரிய மாட்டேங்குது என்ன நடக்குது இதுன்னு சொல்லிட்டு. அந்த சண்டே, அந்த ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு அவரை கூட்டி போகிறாங்க. அங்கே ஒரு திரளான கூட்டம், 1 லட்சத்துக்கு மேலே கூட்டம். ஸோ இவர் நிறைய வருஷம், நிறைய மாதங்கள், அவங்களுக்கு நிறைய வருஷம் கழிச்சு ஐயா வராரு. ஏன்னா அந்த இடத்துக்கு அவர் நிறைய வருஷம் கழிச்சு வராரு. நிறைய மாதங்கள், 1 மாதம் கழிச்சு அவர் பேச வர்றதுனால நிறைய பேர் இவர் ஏதாவது பயங்கரமாக சொல்ல போகிறாரு, கேட்போம் வாங்க, இவர் மேலே தேவனுடைய ஆவியானவர் இருக்கார், நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவார். அவர் போய் நின்ன அந்த நிமிடம் அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொல்றார், கர்த்தர் என் நாவையும் என் வாயையும் மூடின காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா అని கேட்டார். யாருமே ஒன்றும் சொல்லலை. கர்த்தர் என் நாவையும் என் வாயையும் மூடின காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இருதயத்தை அறிய. என்ன கர்த்தருடைய இருதயம் சொல்லியிருக்கு தெரியுமா அவர்கிட்ட? மகனே, மகளே, நீ நல்லா ஊழியம் செய்கிற, நல்லா ஓடுற ஆண்டவருக்காக, ஆனால் என்ன மறந்துட்டியேப்பா. இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து. ஏன் தெரியுமா? யோவான் 1:12 இதுதான் இருக்குது. என்ன இருக்குன்னு நம்ம திருப்பி படிக்கலாமா? யாராவது ஒருத்தர் கொஞ்சம் படிங்களேன். தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். நான் யாரு? இனி இப்போ யாராவது கேட்டா, இங்கே என்கிட்ட இப்போ திடீர்னு நீங்கள் யார் தம்பின்னு கேட்குறீங்க, நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேண்ணா? தேவனுடைய பிள்ளைன்னு டக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கிறது தான் என் அப்பா, இதுதான் என் அம்மா, அதான் என் தம்பி, இதுதான் என்னுடைய குடும்பம். ஆமாம் தானே? குடும்பம் ஒன்றே ஒன்று தான். கர்த்தர் கொடுக்கும் குடும்பம் ஒன்றே ஒன்று தான். கர்த்தரால் நியமிக்கப்பட்ட குடும்பம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஒன்று தான். ஆமாம், நம்ம ஊழியம் செய்யும்போது வளரும்போது கர்த்தர் நம்மளுக்கு இன்னும் குடும்பம் கொடுக்குறாரு. அது வேற ஒரு தயவு. அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம யார், நான் யார் நீ கேட்டிங்கன்னா, நான் ஏன் ஊழியம் செய்கிறேன் நீ கேட்டால் அதுக்கு பதில் ஒன்றே ஒன்று தான். அது என்னது? நான் தேவனுடைய பிள்ளை. சரி, நான் எதுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும் கேட்டால் என்ன நம்ம சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். நான் ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும்? எனக்காக ஆண்டவர் மரித்தார், அதனால் எனக்காக கஷ்டப்பட்டு பைபிள் எழுதியிருக்கார் பாருங்களேன். அப்படியா? நான் ஏன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும்? என்னை பாவத்திலேருந்து மீட்டு எடுத்தார். ஸோ அதன் மூலம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? கரெக்டு.
அவருடைய பிள்ளையின் அதிகாரம் எனக்கு கிடைக்குது. அவருடைய அன்பு எனக்கு கிடைக்கிற ஒரே காரணமால தான் நான் யார்? அவருடைய பிள்ளை. ஆமா தானே? இந்த கர்த்தருடைய அன்பு இருக்கு பாருங்களேன், அது வந்து வார்த்தையில வர்ணிக்க முடியாது. வாழ்ந்தாதான் அது புரியும். வார்த்தையில வர்ணிக்கவே முடியாது. இந்த மாதிரி சேற்றில் அழிந்து போன ஒருத்தனை தூக்கி எடுத்து இந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டுறாருனா, இந்த மாதிரி ஊழியத்துக்கு அவர் பயன்படுத்துறாருனா, இந்த மாதிரி வார்த்தைகள் என் வாயிலிருந்து தமிழ் வருது எனக்கே புதுசா இருக்கு, என் குடும்பத்துக்கும் புதுசா இருக்கும். நான் பண்ணதில்லை இந்த மாதிரி. அதுவும் என் முன்னாடி இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாம் வயது என்னோட அதிகமா இருக்கிறீங்க, எல்லாம் நல்லா ஊழியம் செஞ்சிருக்கீங்க, விசுவாசத்துல வளர்ந்துருக்கீங்க, ஆல மரங்கள் தான் நீங்களாம், பெரிய பெரிய மரங்களா இருக்கீங்க. உங்களுடைய வேர்கள் உள்ள போய் கர்த்தருக்காக வளர்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருக்கேன். ஆனா நான் இப்பதான் துளுத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குதுன்னா யார் தந்த தயவு இது? அவருடைய பிள்ளைனா, அவருக்காக நான் ஊழியம் செய்றேனே. இது என்னாலான காரியம் இல்லை, இது மனிதனால் ஆகிற காரியமே இல்லை, இது தேவனால் மட்டும்தான் ஆகும். இதுவும் தேவனால் மட்டும்தான் ஆகும். ஆமாவா இல்லையா? இல்லையா? இல்லைன்னா இப்ப அண்ணன் பார்த்துட்டு இருப்பாரு, யார் அந்த இல்ல சொல்றாங்க பாப்போம். முந்தா நேற்று நாங்கள் இங்கே வீட்டுக்கு வர முன்னாடி நாங்கள் மிஷன் ட்ரிப்புக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் போகும்போது ஒரு தம்பியை நான் மீட் பண்ணுறேன் ஒரு வில்லேஜில். ஸோ அவன் வந்து அப்படியே செம்ம நின்றுருக்கான். சர்ச்சுக்கு நாங்கள் போனோம், அங்கே ஜீசஸ் ஃபிலிம் காட்டுறதுக்காக. அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஜீசஸ் ஃபிலிம் பார்த்ததில்ல. ஸோ அப்படின்போது ஜீசஸ் ஃபிலிம் வந்து கேம்பஸ் டூஸ் தான் பண்ணியிருக்காங்க, முதல்ல அவங்க தான் எடுத்து பண்ணதுனால சரி நாங்கள் அதை காட்டுறோம். நானும் வெளியில் உட்காந்துட்ருக்கேன், வர மக்கள் வந்து வாங்க உள்ளே வாங்க ஜீசஸ் ஃபிலிம் இருக்குன்னு சில பேர் கூப்பிட்றேன். என்ன பார்த்துட்டு சொல்கிறான், அதாவது என்ன யார் நீங்கள் இப்படி தான் கேட்குறான். நான் சொன்னேன், இங்கே வந்திருக்கோம் தம்பி இந்த மாதிரி. இன்னொன்று சரி சரி நான் பேர் கேட்டேன், பரவாயில்லையடா நல்லா பலமான ஒரு பேராக இருக்கேன்னு சொல்ல பேச தொடங்குறான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா அவன் பிறந்த உடனே அவனை விட்டுட்டு ஓடிட்டார். அம்மா என்ன வியாதியில் இருந்தாங்கன்னு அவன் என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லலை. ஆனால் வியாதியாக இருந்து அந்த சபைக்கு வந்து கர்த்தர் அந்த வியாதியிலேருந்து அவங்களுக்கு விடுதலை தந்து இவங்க இறந்து போன ஒரு சடலம்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த அம்மாவுக்கு என்ன வேலை தெரியுமா கொடுக்குறாங்க? இவங்க எப்படி இறந்து போயிட்டாங்க தம்பி, ஒரு நாளை இவங்களை வச்சு காப்பாற்ற பண்ணி நாங்கள் ஒரு பணம் தரோம், ஒரு 10,000 11,000 தரோம், நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த உடம்பை என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஹாஸ்பிட்டல் என்ன நினைப்பாங்க? ஒன்றும் இல்லை, சொல்லுங்கம்மா. ஓகே, அதான் அவங்க வாங்குறாங்க. அவங்க பணம் கொடுத்து இந்த உடம்பை வாங்குற காரணம் என்னன்னா, அங்கே படிச்சுட்டு இருக்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு உடம்பு வேணுமா, அனாட்டமி படிக்க, ஹியூமன் ஆர்கன்ஸ் படிக்கிறதுக்காக வேணும். 11,000 தான் அவன் அம்மாவோட வர்த்து, அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு ஓப்பனாக சொல்ல. அந்த பையனுக்கு எப்படி இருந்துக்கோ யோசிங்க. அவன் விசுவாசத்தில் அவ்வளோ வளரல. 2 வருஷம் சபைக்கு வந்தான் அம்மாக்காக. ஆனால் தேவன் 18 வருஷம் அவங்கள உயிரோட வச்சிருந்தார். ஆமீன். சபைக்கு வந்து ஜெபிக்க 18 வருஷம் உயிரோடு இருந்தவங்க இப்போ தான் ஒரு 2 வருஷம் ஆச்சு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அப்படி பார்க்கும்போது அந்த பையன் சொல்கிறான், எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். 4 வயசுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து என் அம்மா வந்து வேலைக்கு போகிறத நான் பார்த்துருக்கேன். 4வது படிக்கும்போது நான் வேலைக்கு போனேன், 6வது படிக்கும்போது நான் படிப்பை விட்டுட்டேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்ன சொல்லிகிட்டு இருக்கும்போ இவ்வளோ நான் சபைக்கு வந்துமே என்னை கர்த்தர் நேசிக்கலை அப்படி சொன்னான். என் அம்மாவை எனக்கு கொடுக்கல. நான் சொன்னேன், நான் இதை யோசிச்சுட்டு இருக்கேன், நான் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவரே இது புதுசாக இருக்குது, நான் என்ன ஆண்டவரே சொல்ல, நம்ம நீங்கள் நீர் பேசும், என்னை ஊழியத்துக்கு அழுத்தீரே, நீங்கள் பேசுங்கப்பான்னு சொல்ல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டான் தம்பி 2 வருஷமா நீ போனியே சபைக்கு ரெகுலராக பைபிள் படிச்சியே, இதெல்லாம் நீ செஞ்ச காரணம் என்னன்னு கேட்டேன். என் அம்மா உயிரோடு இருக்கணும் அண்ணன் அதுக்குன்னா. சரி, உண்மையாலே தேவன் மேலே அன்பு இருந்தது நீ செஞ்சியா? உண்மையாலே கர்த்தர் மேலே அதான் இயேசு மேலே அன்பு இருக்கிறதுனால நீ இது செய்றியா கேட்டேன். இல்லை உன் அம்மாக்காக வந்தியா? அம்மாக்காக தான் வந்தேன். இனி நான் உனக்கு ஏதாவது விளக்கணுமான்னு கேட்டேன். அவ்வளோதான். அவன் 1.5 மணிக்கூர் என்கிட்ட பேசினான். நான் கேட்டது ஒரே ஒரு கொஸ்டின் தான். அங்கேயே அழுதுட்டு சொன்னால் நான் செஞ்சது தப்பு தான் அண்ணே, நான் மாறணும் சொல்லி அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் உதவினார். இப்போ நான் ஏன் இது சொல்கிறேன்னா, நாம் ஓடுறோம், நமக்கு தெரியும் நம்ம யாருக்காக ஓடுறோம், கரெக்டா? கர்த்தருக்காக ஓடுறோம். இன்னொன்று, இப்போ நம்ம முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாட்டில் இருக்குது சரியா? கரெக்டாக இது என்னதுன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லணும். யாராவது ஒரு ஆள் கரெக்டாக இது என்னதுன்னு சொல்லுங்கள். பிளாஸ்டிக் பாட்டில் கரெக்ட், கிட்டத்தட்ட கரெக்டாங்க. இன்னும் ஒரு விஷயம் இதில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். யார் சொன்னீங்க? தண்ணி பாட்டில். எல்லா கரங்களே தட்டுவோம் அண்ணனுக்காக. தண்ணி பாட்டில் கரெக்டா? தண்ணி உள்ளே இருக்குது, அதனால் இது ஒரு தண்ணி பாட்டில்.
இதுவே இந்த பாட்டிலில் இந்த தண்ணி இல்லைன்னா இதுக்கு மரியாதை இருக்குமா? இல்லை. தண்ணி வர வரைக்கும் தானே இந்த பாட்டிலுக்கு மரியாதை. தண்ணி இல்லைன்னா இந்த பாட்டிலோட நிலைமை, இப்போ நான் விட்டேன்னா அது குப்பை தான். தண்ணி இருக்கிற வரைக்கும் அது எங்கே இருக்குது? ஐயா இருக்கிறார், ஐயாவோட டேபிளில் இருக்கு. தண்ணி இல்லைன்னா அதே பாட்டில் தண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கணுமே, அடுத்து தண்ணி ரொம்ப வைக்கல நான் எங்கே இருக்குன்னு. அங்கே இருக்கும் குப்பையில். அது எந்த கம்பெனியாக இருந்துட்டு போகுது, அது முக்கியமே இல்லை. நான் ஊழியராக இருந்துட்டு போகலாம், ஆனால் நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான். நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஜீவ ஊற்று கொடுக்குற தண்ணீராக இருக்கிறேன். நித்திய ஜீவனுக்குள்ள அவங்கள வழிநடத்த போகிற தண்ணியாக நான் இருக்கேன். நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலா? ஆமாம், கரெக்டு. அடிக்கடி நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் ஆகிடுறோம். அடிக்கடி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை யாராவது தூக்கி போட்டுறதும், அவங்க சொல்கிற கசப்பு தன்மையை கேட்கும்போது நம்ம மனசு வந்து உடைந்து போகுது. அப்போ தான் உங்களுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, அதுக்கு கீழ்ப்படிதல் தேவை. அது நிரம்பி முடிஞ்ச பின்பு கர்த்தர் கூட இருக்கிறோம். கர்த்தர் எப்போ தேவையோ அந்த நேரம் அடுத்தவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது ஆசீர்வாதத்துக்காக நம்மளை பயன்படுத்துகிறார். அவ்வளோதான். இன்னைக்கு அந்த வசனத்திலையும் நம்ம படித்தோமே, கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சொந்த ஜனம். கர்த்தருடைய பிள்ளைகள் வேற, சொந்த ஜனம் வேற. மகன் மகள் இந்த மாதிரி அவர் நம்மளை பார்க்குறார். அவர் நம்மளை பார்க்கும்போது அவருக்கு அந்த ஒன்று தான் தெரியும். அவர் விட்டு பிரியும்போது அவர் மனசு அப்படி தான் ஏங்கும். எப்போ என் மகன் என்கிட்ட வரான்? கண்டிப்பாக நம்மளால் லட்சக்கணக்கான பேர் கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதம் வருது, அவங்களுக்காக அவங்க மாறுறாங்க, அவங்கள ஆண்டவர் வந்து வித்தியாசமான முறையில் வந்து பயன்படுத்துகிறார். ஆனால் நம்ம கர்த்தனிடத்தில் எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபிக்கலை, பிறரை ஜெபிக்க சொல்லும்போது அது கஷ்டம். நான் உணர்ந்திருக்கேன். நான் வந்து ஜெபிக்கலை, ஆனால் ஒரு தம்பி பேசும்போது, தம்பி நீ ஜெபிட ஆனும்போது எனக்கு வந்து உறுத்துது. ஐ டென்ட் டூ தட் டாஸ்க், நான் பண்ணலை. ஹவு கேன் ஐ சே தெம் டு டூ? ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய அடையாளம் என்ன? நான் யார்? என் அடையாளம் என்னன்னு கேட்டால், நான் கர்த்தரின் பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன். அந்த அடையாளத்தை நம்ம நிரூபித்து காட்டணும். we have to prove. நம்ம நிரூபிக்கணும் அதை. கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை பிள்ளைன்னு சொன்னால் நம்ம பிள்ளை தான். பட் how can I prove it? சரி, ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு. இப்போ நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னால் அது எப்படி என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும் சொல்லுங்கள்? செயல்கள். ஓகே, வேற? ரிசல்ட் வேணும்ல, ரிப்போர்ட் கார்டில் மார்க் வேணும்ல, ஆமாவா இல்லையா? நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் அந்த காலேஜுக்கு ரெகுலராக போகிறேன், நான் படிக்கிறேன். அந்த நிர்வாகம் நான் எழுதின எக்ஸாமுக்காக எனக்கு என்ன கொடுக்குது? ரிப்போர்ட் கார்டை கொடுக்குது. நான் தேவனுடைய பிள்ளை, ஊழியத்துக்கு போகிறேன், என்னுடைய ரிப்போர்ட்டுக்கான பதில் கர்த்தர் கொடுக்குறார். ஆசீர்வாதங்கள் அவருடையது, பொண்ணும் வெள்ளியும் அவருடையது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் கர்த்தருடைய வார்த்தை. நம்ம அதை கொடுக்குறோமா இல்லையா? நான் கொடுக்குறேனா இல்லையா நான் அறிவேன், அவர் அறிவார். அது நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கிற நடைமுறையிலையும் சரி, அந்த விசுவாச பயணத்திலையும் சரி, மற்றவர்களும் அறிவார்கள். இந்த வாழ்க்கை தேவன் கொடுத்த ஒரு தயவு. ஸோ இது நம்ம தேவனுக்காக எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றது தேவன் பார்க்குறார். ஸோ நம்ம செய்யும் ஒரு காரியமும் சரி, அவருடைய பிள்ளைகளாக நம்ம உணர்ந்து செய்யணும். நம்ம வந்து பிறக்கும் போதே தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கும். யாருமே இந்த உலகத்தில் பிறக்கும்போது இன்னும் வந்து பிறந்துட்டான், அவன் ஒரு பாஸ்டர் தான் இன்னும் சொல்லலாம், அப்பா அம்மா இவன் ஒரு மிஷினரி தான் இன்னும் சொல்லலாம். நான் பாஸ்டர் அல்லது மிஷினரின்னு சொல்கிறத விட நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதில் தான் எனக்கு என்ன இருக்குது? சந்தோஷமா இருக்குது. அதுதான் என்னுடைய என்னது? வைராக்கியம், அவருக்காக ஓடும் வைராக்கியம். நம்மளோட வைராக்கியம் எங்கே இருக்குது? நம்ம எவ்வளோ கர்த்தருக்காக ஓடுறோம், உணர்றோம், அதில் நிற்கிறோம், நம்ம தான் அறிவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நானும் ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது என்னன்னா, நம்ம இவ்வளோ நாள் கர்த்தருக்காக ஓடிருக்கோம், அதான் தப்பு. என்னடா இவன் வந்ததுலேருந்து ஏதாவது புதுசாக சொல்லிட்டு இருக்கானே, கரெக்டாக இல்லையே? கர்த்தருக்காக ஓடினதான் நம்ம தப்பு, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? யார் ஆமான்னு சொல்றீங்க? கை உயர்த்துங்களேன். பா, திடீர்னு யோசிச்சேன், யாரோ கை எடுக்கிறாங்க, எடுத்தா இங்க. சரி, ரைட்டு. கர்த்தருடன் நான் ஓடணும். கர்த்தருக்காக ஓடணுமா, கர்த்தருடன் ஓடணுமா?
கர்த்தருக்காக ஓடணுமா, கர்த்தருடன் ஓடணுமா? கர்த்தருடன் ஓடுறதும் தப்பு. கர்த்தருடைய பிள்ளையா நான் ஓடுவேன். ஆமென். நான் கர்த்தருக்காக ஓடுவேன், கர்த்தருடைய பிள்ளையாக ஓடுவேன். ஆமாவா இல்லையா? வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் அல்ல, இங்க இருக்கிற யாருமே அல்ல ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு நீங்க வந்து எங்களுக்காக சிலுவையில், கல்வாரி சிலுவையில் நீங்க மறிக்கலனா நாங்க ஒன்றும் இல்லை ஆண்டவரே. பாவியமா இருக்கிறோம், தூசியமா இருக்கிறோம், திரும்ப மண்ணினால் செய்த மனுஷன். நாங்க நடக்கிற இந்த மண்ணே நாளைக்கு எங்களுடைய வீடாக மாறுது ஆண்டவரே. இறந்து போனா இதான் எங்க வீடு. நாங்க நடந்து போற மண்ணு எங்களுக்கு வீடா மாறுற சமயத்துல இருக்கோம். இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருக்குமா தெரியல. We are here today, tomorrow Lord, tomorrow we don't know where we are. That's how you have blessed us. But God, you have taken us from the pit, bottomless pit, master. எங்களை வந்து நீங்க அழிவில் இருக்க நித்திய ஜீவன் கொடுத்திருக்கீங்க. அழிவில் இருந்த எங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுத்திருக்கீங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் நீங்க ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்தீங்க. நாங்க we are chosen children of Christ, master. ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களை வழிநடத்தி வரீர். இம்மட்டு ஆசீர்வதித்த தேவன் இன்னியும் ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரே. துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், தீரன் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், எது நேர்ந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை நான் அவருடன் ஓடுவேன் என்ற விசுவாசத்தில் நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு வரைக்கும் நாங்க செய்தது முடிந்து போச்சு. இனி நாங்க செய்ய போது, தொடங்க போது, அது கர்த்தருடைய தயவாதான் இருக்க போது. கர்த்தர் மாற்றுவீர், பலன் தருவீர் ஆண்டவரே. இங்க இருக்கிற எல்லா அண்ணன்களும் சரி, அக்காங்களும் சரி, எல்லாரையும் நான் உடைய பாத்திலே சம்பிக்கணும் ஆண்டவரே. அவங்க ஊழிய ஸ்தலத்தை உடைய பாத்திலே சம்பிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியம் செய்கிறார்கள், இங்க வந்திருக்காங்க. அவங்களை எடுத்துட்டு போற வார்த்தை ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையா இருக்கட்டும் ஆண்டவரே. என் நாவிலிருந்து வந்த வார்த்தை அல்ல, வாழ்வு தரும் வார்த்தை இயேசு இடத்தில் அல்லவோ உண்டு. நீர் தருகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி. இந்த வாய்ப்பு தந்ததுக்காக அண்ணனுடைய பாத்திரை சம்பிக்க நீங்க தாங்க வழிநடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வரப்போறும் நாட்கள் ஆண்டவரே நீங்க உதவீர், பலன் தருவீர், வழிநடப்பீர் என்று விசுவாசித்து துதிக்கான மகிமையா உமக்கே செலுத்தி, உமக்கு மட்டுமே செலுத்தி தாழ்த்தி வணங்குகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அவங்க குடும்பங்களுக்காக, அவங்க ஊழியங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பு பிரதர் சுந்தருக்காக, அவங்களுடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒரு ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இன்னும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியங்களை அதிகமாக செய்யத்தக்கதான பலனை கட்டளையிடுங்க. இன்னும் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே எங்களோடு பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும், பெரிய காரியங்களை செய்தரலும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் ஒன்றை மறவாதே.